போய் கட்சியில் இணைஞ்சிங்க இல்லையா, ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது. அதுதான் வந்து பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு. உங்களைப் போல நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக. கொள்ளைக்காரர்களை துவைத்து எடுப்பதற்கு கொள்கைக்காரனை இணைத்திருக்கிறார். இந்த கொள்கையை போதுமே, வேற என்ன வேணும்? நீங்கள் 200 கொடுத்தாலும் கூட்டம் வர மாட்டேங்குது. கூட்டிகிட்டு வந்த கூட்டமும் குடிகார கூட்டமாக இருக்கு, இல்லைன்னா வாழைத்தார் திருடுகிற கூட்டமாக இருக்கு, இல்லை என்றால் சோத்துக்கு அடித்து கொண்டு பிரியாணியையே காலை வைத்து எட்டி உதைந்து தடுமாறுகிற கூட்டமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். மாநில மாநாடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், முதியோர்கள் மாநாடை நான் ஒரு நாளும் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நடத்துகிற கூட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறோம்? நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த கட்சி தொடங்கப்பட்ட உடனே, இந்த கொள்கையில் அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு விமர்சனம் வச்சார். ஒன்று தமிழ் தேசியம் பக்கம் நிலங்க, இல்லை திராவிடம் பக்கம் நிலங்க. அதை நான் முழுமையாக முடிக்க விரும்பலை. போலி தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் எங்களுக்கான ஒரே பதில், வயிறறிஞ்சு கதறுகிறார். அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் சீமான் அவர்களுக்கு. அவரோடு சேர்ந்து பயணிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தார். அவர்கிட்ட என்ன இருக்குது அவரோட சேர்ந்து பயணிக்கார்? யார் முதல்ல? என் தலைவன் அழகாக சொன்னார், களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் வன்னி காட்டில் சந்தித்த தலைவரும் இந்த மாதிரி சந்தன காட்டில் சந்தித்த தலைவரும் அவங்களுக்குன்னு சில வரலாறுகளாக இருக்கு இல்லையா, அதை ஒத்தி அவர்கிட்ட என்ன கண்டீங்க? ஜெயலலிதா அம்மையாருடைய படம் வைப்பதால் பிரச்சனையா? அதிமுகவிலிருந்து அனாதையாய் நிற்பவர்கள் கூட விஜய் பக்கம் வருவதற்கு அரவணைக்கிற தலைவனாக தலைவர் விஜய் இருக்கிறார். சாட்டை அவர்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் இணைஞ்சதுக்கப்புறம் அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு ஆளாக சேர சேர கவனம் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனி வீடியோ போடுறாரு. தாவேகா கட்சியில் யார் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்க குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ மாதிரி போடுறாரு. அது உங்கள் கட்சியில் கூட வெளியிடுறது கிடையாது. அதை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு குறித்த வீடியோவும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். இந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வந்துட்டு நீண்ட காலமாக அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஆனால் புதிதாக ஒரு பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு. அவங்க எல்லாருக்கும் தெரிந்தவர் தோழர் முகிலன் அவர்கள். எனக்கு நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட பேச போகிறோம். வணக்கம் தோழர். நன்றி. முதல்ல வாழ்த்துக்கள் உங்களுடைய புதிய பயணத்துக்கு. நெஞ்சார்ந்த நன்றி. ஓகே, ஏற்கனவே உங்களை நான் பேட்டி கண்டிருக்கேன். பல்வேறு விடயங்கள் காரணமாக நம்ம பேசியிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம பேட்டி எடுக்கிறதுக்கான முக்கிய காரணம் நான் சொன்ன மாதிரி அந்த புதிய பயணம். இதற்கான தொடக்க புள்ளி எங்கேருந்து ஆரம்பிக்குது? எந்த புள்ளியில் உங்களுக்கு இந்த சிந்தனை உதிச்சது, நம்ம இப்படி ஒரு இயக்கத்தில் இணையலாம் அப்படிங்கிறது? சிவப்பும் மஞ்சளும் இணைந்த கொடியாக தமிழீழ தாயகத்தில் புலி பாய்ச்சலோடு 50 ஆண்டு காலம் அந்த மண்ணை பாதுகாப்பதற்கும் விடுதலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கும் போராடிய புலிக்கொடியைப் போல் சிவப்பும் மஞ்சளையும் ஏந்தி நின்று யானை வெற்றி மாலை சூடுவதற்கும், களத்தின் வீரன் போராடுகிற போது எதிரியினுடைய குண்டுகளால் துளைக்கப்பட்டு இரத்த சகதியில் தமிழீழ தாயகத்தில் விதைக்கப்படுகிற போது அவன் காலடியில் காந்தல் மலரை சூடி, ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும், நீ மடியவில்லையடா, உன்கதை முடியவில்லையடா என்கிற காசி ஆனந்தனின் வரிகளை நினைவுபடுத்தி ஒரு மென்மையான ராகத்தில் பாடுகிற சூழலில் காந்தல் மலரை அந்த களப்போராளிக்கு காலடியில் காணிக்கையாக்குகிற நிகழ்ச்சியைப் போல வெற்றி வாகை சூடுகிற வீரனுக்கு வாகை மலர் பொருத்திய கொடியை உருவாக்கிய மாபெரும் மகத்தான மக்களின் முதல்வர் தலைவன் விஜய் அவர்களை எனக்கு பிடித்தது. ஒன்று, அவர் நடிக்கத் தொடங்கிய 1993களில் ஆரம்பிக்கிற போதே ஏழை குழந்தைகள் வாடுகிற போது, இல்லாதவர்களின் குழந்தைகள் பசியால் துடிக்கிற போது, களத்து மேட்டுக்கு வேலைக்கு சென்று 4 காசு காணி அளவில் பார்த்து விடுவோம் என்று கண்கலங்கி தன் உடலை வருத்தி கொண்டு வீட்டிற்கு வருகிற போது உருக்குலைந்து பசியாய் கிடக்கிற பச்சிலம் குழந்தைகளுக்கு பாலூட்ட சக்தி இல்லாமல் இருந்த தாயின் உள்ளத்தோடு தாய்களுக்கு பால்பன் திட்டத்தை கொண்டு வந்து மகத்தான மாபெரும் தலைவனாக விஜய் போற்றிய காரணத்தால் நான் தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு குழந்தையாக இணைந்திருக்கிறேன். ஓகே, ஒரு
பெரிய விளக்கத்தை கொடுத்துட்டீங்க, எதுக்காக இணைஞ்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான நிறைய விஷயங்களை சொன்னீங்க. எனக்கு என்னன்னாக்கா, நீங்கள் நீண்ட நெடுங்காலமாக தமிழ் தேசிய பார்வையில் அரசியல் களத்தில் இயங்கக்கூடிய ஒரு ஆள் இல்லையா? விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாக அவர் நிச்சயமாக தமிழ் தேசியத்தை தான் கையில் எடுக்க போகிறாரு, திராவிட சித்தாந்தத்தை கொண்டிருக்கக்கூடிய 2 மாபெரும் இயக்கங்கள் வந்துட்டு தமிழ்நாட்டில் களமாடிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக வர்றப்ப நிச்சயமாக ஒரு யார் தமிழ் தேசியமும் திராவிட தேசியத்துக்கும் களமாடிக்கிட்டு இருக்காங்க? யார் அவங்க? தமிழ்நாட்டில் எந்த ஒரு தகுதியும் இல்லாதவர்கள் ஆளுகிறார்கள், ஆளத் துடிக்கிறார்கள். திராவிடம் என்கிற சொல்லாடல் தான் மட்டுமே ஒழிய அதுக்கொன்று வரையறை கூறுகள் இல்லை. அது ஒரு இனம் இல்லை, பேரினவாதம் இல்லை, அது ஒரு மொழிக்கூற்றின் அடையாளம் அல்ல, அது ஒரு சொல்லாடல். அது தமிழுக்கும் பொருந்தும். ஆகையால் என் தலைவர் திராவிடம் என்பதையும் தமிழ் தேசியத்தையும் எனது 2 கண்களால் நான் பார்க்கிறேன் என்று உலகத்திற்கு பறைசாற்றியிருக்கிறார். ஓகே, அதில் உங்களுக்கு எதுவும் மாற்று கருத்துலாம் இல்லை? இதை 2த்தையும் அதை மனமோந்து ஏற்றுக்கிட்டு தான் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திராவிடங்கிற சொல்லாடலுக்கு பல பேருக்கு வந்து நெருடல் உண்டு. இப்போ நீங்கள் அந்த காலத்தில் பயணிச்சதால கேட்குறேன், திராவிடம் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள் அப்படின்னு சொன்னதில் உங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை? என்ன மாற்றம் இருக்குது? என்ன மாற்று கருத்து? இப்போ தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லிட்டு இயங்கக்கூடிய நாம் தமிழர் வந்துட்டு அதை கடுமையாக எதிர்க்கிறாங்க இல்லையா? அப்படியான ஒரு பார்வை உங்களுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்குறேன். இல்லை, நான் வந்து ஆமக்கரியும் மான் ஊரு ஹைந்துன்றவன் அல்ல, அல்லது யானை கறிவத்தலையும் புலி குடல் குழம்பையும் சாப்பிட்டவன் அல்ல. ஆனால் வரும் இன்னமே காலத்தில். என்னை பொறுத்தவரை அற்புதமான ஒரு தமிழ் தேசிய தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்கு பெருத்த கனவுகளோடு ஒரு இயக்கம், மக்கள் இயக்கமாக, மாபெரும் இயக்கமாக, மக்கள் சக்தி இயக்கமாக, தூய சக்தி இயக்கமாக தமிழ்நாட்டில் ஒன்று உருவாயிருக்கிறது என்றால் அது தமிழக வெற்றி கழகம்தான். தமிழ் தேசிய பார்வையில் அடியெடுத்து வைக்கிற வலுவான பலமான இயக்கம். ஓகே, நீங்கள் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழ் தேசிய பார்வையில் அந்த கட்சி இயங்குதுன்னு சொல்லிட்டு திராவிடங்கிறதையும் உள்வாங்கிக்கிட்டாங்களே, அந்த புள்ளி எப்படி பார்க்குறீங்க? அதை எந்த அடிப்படையில் அவங்க ஏற்றுக்கிட்டதா நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க உங்களுடைய கட்சி? குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னதைப் போல திராவிடம் ஒரு சொல்லாடல். அது அயோத்திதாச பண்டிதர் காலத்தில் உருவாக்கப்பட்டது. தமிழர் தான் உருவாக்கியிருக்கிறார். ரெட்டமலை சீனிவாசனார் அதை வழி நடத்தியிருக்கிறார். பெரியார் அதை தூக்கி பிடித்திருக்கிறார். ஆக மாபெரும் கொள்கை புரட்சியாளர்கள் எதை விரும்பினார்களோ அந்த நோக்கத்திற்காக திராவிடத்தை நாங்கள் ஏற்றுக்கிறீங்க. ஓகே, இப்போ போய் கட்சியில் இணைஞ்சிங்க இல்லையா? ஒரு சந்திப்பு நடந்திருக்கிறது, அதுதான் வந்து பரபரப்பான செய்தியாக போயிட்டுருக்கு. உங்களைப் போல நிறைய பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க தொடர்ச்சியாக. உங்களுடைய சந்திப்பில் நிகழ்ந்த சுவாரஸ்யமான விஷயம் என்ன? கடல் நீரை கைக்குட்டையில் கரையில் சேர்ப்பேன் என்பதைப் போல ஒரு சாமானிய எளியவனை, ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற அன்றாடங்காய்ச்சி மெல்லிய தேகம் கொண்ட ஒரு தாயின் வயிற்றில் பிறந்த என்னை, உடல்நலம் சரியில்லாமல் படுத்த நிலையில் இருக்கிற, உழைத்து உழைத்து ஓடாய்ப்போய் படுத்திருக்கிற என் தகப்பனின் பிள்ளையாய், என் வீட்டிற்கு வந்த எண்ணற்ற புலிப்படையின் போராளிகளுக்கு என் தந்தை ரேஷன் அரிசி கொடுத்துடாத, காலையிலிருந்து உழுது மாலை வரை அந்த பணியை செய்துவிட்டு வருகிற வருமானத்தில் நல்ல அரிசியை வாங்கி கொண்டு வந்து நாளும் சமைத்து கொடுத்த தாயும் தகப்பனும் புலிகளை வாழ வைத்தார்கள். ஒரு போர்க்குணம் புடைத்த ஒரு பெற்றோர்கள், வறுமையிலும் எந்த இடத்திலும் தளராது தமிழ் தேசிய தளத்திற்காக என்னை நான் ஒப்படைத்து கொண்டபோது அதற்கு பேருதவியாக துணையாக நின்ற சாமானியனின் பிள்ளையாக நான் இருக்கிற போது என்னை அடையாளம் கண்டு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கத்தில் இணைக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒரு மாபெரும் தூய தலைவனுக்கு வருகிறதென்றால் ஒரு எளிமையின் பிள்ளையை, ஒரு ஏழையின் பிள்ளையை உலகத்திற்கு ஒரு மாபெரும் உக்கிரப்போர் நடக்கிற இடத்தில் முதல் களப்பல வீரனாக முன்னிலைப்படுத்துவதற்கு எண்ணம் படைத்திருக்கிறார் என்றால் அவர்தான் இன்றைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் என் வாழ்நாள் மட்டுமல்ல, எனக்கு பின்னால் வருகிற சந்ததியினரும் தலைவனை வாழ்த்துவார்கள். ஏன்னா எனக்கு கிடைத்திருக்கிற பொக்கிஷம் தலைவர் விஜய். இல்லை, அவங்ககிட்ட இருந்தால் உங்களுக்கு அழைப்பே வந்ததா? நிச்சயமாக. ஓகே, நேரடியாக போய் சந்திக்கும் போது என்ன சொன்னார்? உங்கள்கிட்ட என்ன உரையாடினார்? முதல்ல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி கரூர் எதிரிகளால் கொலைக்களப்படுத்தப்பட்ட கரூரில் பேசுவதற்கு கூட சக்தி இல்லாமல் தன் நிலைமையை மறந்து சோகத்தில் கிடந்த தமிழக வெற்றி கழகத்தின் முன்னணி பொறுப்பாளர்கள்,
செய்வதறியாது திகைத்து அந்த 41 இளம் பிஞ்சு உயிர்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறோம் என்று தவித்து கொண்டிருந்த நேரத்தில் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு குரல் எழும்புகிறது. குற்றவாளிகள் எவன், கொலைகாரர்கள் எவன், எப்படி இந்த குற்றத்தை அவர்கள் செய்ய மனம் இருந்தது, எதற்காக இவர்கள் தமிழர்களை பலியாக்கினார்கள், களத்தில் மோத வேண்டியவர்கள் களத்தில் வெல்லாமல் அன்றாடங்காய்ச்சி மக்களை கொல்லுகிற கூட்டத்தை அடையாளப்படுத்தியதால் என் தலைவன் என்னை அடையாளப்படுத்தியிருக்கிறார். வாருங்கள், தமிழக வெற்றிக் கழகம் உங்களை தனதாக்கிக் கொள்ளுகிறது என்று தலைவனின் அழைப்பின் பேரில் மரியாதைக்குரிய என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அவர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் அண்ணா என்று கைபேசி வழியாக பேசினார். வானம் வாழ்த்தியதைப் போல உணர்ந்தேன். ஏன்னா மெல்லிய மலைத்துளிகள் பெய்து கொண்டிருந்த சென்னையில் இருந்தேன். எப்பொழுது என்று கேட்டேன். விரைவில் அழைப்பு வரும், தயாராக இருங்கள் என்றார். காத்திருந்தேன். களமாடுவதற்கு மட்டும் தயக்கமும் இல்லை, தடையும் இல்லை. தொடர்ந்து பேசினேன். நாட்கள் நகர்த்தப்பட்டது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு இன்றைக்கு 9வது நாள். 9 நாட்களுக்கு முன்பு கடந்த செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு அழைப்பு. அண்ணா, சாயங்காலம் 4 மணிக்கு ஏற்கனவே நாம் சந்தித்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும். நிச்சயமாக ஏதாவது நிகழ்ச்சிகள் இருந்தால் ரத்து செய்து விடுங்கள் என்று என்னுடைய மூத்த இளவல் ராஜ்மோகன் அறிவித்த போது மகிழ்ச்சி என்று சொல்லிவிட்டு எல்லா நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு எனது நண்பர்களுக்கு சொன்னேன், மாலையில் நாம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது, வாருங்கள் என்றேன். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் சொன்னார்கள், அண்ணா நீங்கள் மட்டும் வந்தால் போதும் என்று எனக்கு உத்தரவாதமிட்டார்கள், உத்தரவு கொடுத்தார்கள். கட்டுப்பட்டேன். இருந்தாலும் என்னுடைய நண்பர் ஒருவரின் மகிழுந்துவில் நான் சென்றேன் சந்தித்த இடத்திற்கு. அதற்கு முன்னால் இன்னொரு சந்திப்பும் நடந்தது. கைபேசி வழியாக விரைவில் சந்திப்போம் என்று சொன்ன இளவல் ராஜ்மோகன் அவர்கள் 1 மாதம் கழித்து அழைத்தார். வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்தி மாலை பொழுதுகளில் சென்றேன் தனி ஒருவனாக. அங்கே கட்சியை வழிநடத்தக்கூடிய மாபெரும் மகத்தான தலைமை போராளி, மரியாதைக்குரிய என்னுடைய இதயமெல்லாம் நிறைந்திருக்கிற பொதுச் செயலாளர் அண்ணன் புசியார் அவர்களும் ஜான் ஆரோக்கியசாமி அவர்களும் என்னை வரவேற்றார்கள். அமர்ந்து 22 நிமிடங்கள் உரையாடினோம். அவர் சொன்னார், காட்சியில் உங்கள் உருவம் வேறு மாதிரியாக இருக்கிறது, நேரில் காணுகிற போது வேறு மாதிரியாக இருக்கிறது, இந்த உருவமா இப்படி பேசுகிறது என்று நான் மலைத்து போயிருக்கிறேன் என்று சொன்னார். யார், புசியான்னு சொன்னாரா? முடிந்தது, பேச்சுவார்த்தை வந்துவிட்டேன். ஒரு பெருத்த நம்பிக்கை. இளவல் ராஜ்மோகன் சொல்லுவார் அடிக்கடி, அடுத்த சந்திப்பு வேறு இடம் அண்ணா என்று சொல்லி கொண்டே இருந்தார். அது கடந்த செவ்வாய்க்கிழமை நடந்தது. ஓகே. மகிழ்ந்து நான் சந்தித்த பழைய இடத்திற்கே சென்றது. எப்படியும் தலைவனை பார்ப்பதற்கு நிச்சயம் அனுமதி கிடைக்கும் என்கிற பெருத்த நம்பிக்கையோடு என் சொந்த கிராமத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட 4 சந்தன கன்றுகளை தலைவனுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் மனதிற்குள் ஓடியதால் 4 சந்தன கன்றுகளை வரவழைத்தேன். 15-20 நாட்கள் அதற்கு தண்ணீர் ஊற்றி பக்குவமாய் என் வீட்டிலும் அது வளர்ந்தது. நான் தலைவருக்கு ஒரு பரிசை கொடுக்க விரும்புகிறேன், அனுமதி உண்டா என்று கேட்டேன். என்ன பரிசு என்று கேட்டார். சொன்னேன், தாராளமாக, 1 மட்டும் எடுத்து வாருங்கள் என்று உத்தரவு வந்தது. எடுத்து சென்றேன். மாலை 4:30 மணி மகிழ்ந்து புறப்பட்டது. ஏறிக்கொண்டேன். இளவல் ராஜ்மோகன் அழைத்து சென்றார். கிழக்கு நோக்கி மகிழ்ந்து பயணித்தது. ஒரு 1/2 மணி நேர பயணம். நின்றது. இறங்கினோம், கடந்தோம். வரவேற்பு அறை மெல்லியதாய்
இசைஞானியின் தாலாட்டில் ஒரு இசைக்கீதம் ஒலித்து கொண்டிருந்தது. அமரச் சொன்னார்கள். அமர்ந்தோம். என்ன சாப்பிட்றீங்க? டீ காஃபி? பழக்கமில்லை. வேற? பச்சை தேநீர், கிரீன் டீ இருக்கா என்று கேட்டேன். உடனே வந்தது. அருந்தினேன். இசைஞானியின் தாலாட்டில் பாடிக்கொண்டிருக்கிற பாடல்கள், என் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற எங்கள் செட்டிநாட்டு சீமையில் பிறந்த மாபெரும் மகத்துவமான கவிஞர் கண்ணதாசன் எழுதிய கடைசி வரிகள். சிகிச்சைக்காக அமெரிக்கா செல்லுகிற போது தன் மகள் வைசாலியை மடியில் போட்டு வைத்துக்கொண்டு ஒரு தூவல் பேனாவையும் பேப்பரையும் தாளையும் எடுத்துக்கொண்டு எழுதத் தொடங்கினான். கண்ணே கலைமானே கன்னிமையில் என கண்டேன் உனை நானே என்று கடைசி பாடலை எழுதுகிற போது நாம் இதுதான் கடைசியாக எழுதுகிற பாடல் என்று அந்த மாபெரும் மக்கள் கவிஞன் நினைத்திருப்பானா? அவன் எழுதி முடிவதற்குள் அவன் உயிர் அடங்கி போனது. அந்த பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. சற்று நேரம் அமர்ந்தேன். இளையவர் ராஜ்மோகன் அவர்கள், அண்ணா உள்ளே வாங்க என்று சொன்னார். உடனடியாக சந்தனக்கன்றை எடுத்துக்கொண்டு உள்ளே நுழைவதற்கு முயற்சி செய்தேன். தானாகவே கதவு திறந்தது. உடனடியாக இளவல் ராஜ்மோகன் அந்த சந்தனக்கன்றை நான் கொண்டு வருகிறேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். உள்ளே போனேன். அழகு தோற்றுகிற வகையில் அழகு. மெல்லியதாய் சத்தமில்லாமல் காற்றில் ஒரு இசை ஞானம். வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, உட்காருங்க. அமர்ந்தேன். எதிர் இருக்கையில் நான் இருவரும் தலைவர்களை நேரடியாக சந்தித்து வாழ்ந்திருக்கிறேன். அது காடுகளுக்குள். ஆனால் ஒரு மாபெரும் தலைவனை வீட்டிற்குள் சந்திக்கிறேன். இனம் புரியாத ஒரு உணர்ச்சி. பேசத் தொடங்கினோம். பேசினோம். அவர் பேசியதில் மிக முக்கியமான செய்தி, நான் பேச நினைக்கிறத நீங்கள் பேசிடுறீங்க, நான் என்ன நினைக்கிறேனோ அதையும் பேசிடுறீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக உங்களை தொடர்ச்சியாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. என்னை முழுவதுமாக அறிந்திருக்கிறார். எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இக்கட்டான நேரத்தில் கூட, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்த நேரத்தில் கூட நீங்கள் வீரியமிக்க சொல்லாடல்களை பேசுனீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு கிடைத்த ஆஸ்கார் விருது. அப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு எதையுமே கவனிக்கிறது இல்லை, அவரை சுற்றி ஒரு வளையம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் விமர்சனம் வருது. அதெல்லாம் வந்து பொய் தானா? அந்த பைத்தியக்காரர்கள் பொய்யை இழுப்பார்கள். அவர் எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்கார். தனிப்பட்ட முறையில் எல்லாமே கவனிக்கிறார். எனக்கு தெரிந்தது சிலப்பதிகாரத்தை முழுவதுமாக படித்திருப்பார் போல். நான் சொன்னேன், வாரல் என மறித்து கைகாட்ட என்று இளங்கோவடிகள் எழுதிய வரிகளை அவருக்கு நினைவூட்டினேன். மெய்சிலித்தார். கோவலனும் கண்ணகியும் பூம்புகாரில் இருந்து புறப்பட்டு கூடல் மாநகருக்குள் கூடிச் சென்ற போது பாண்டிய மன்னனின் அவைக்களத்தில் பறந்த மீன்கொடியானது இயல்பாகவே காற்றில் அசைகிற போது இளங்கோவடிகள் எழுதுவான், வாரல் என மறித்து கைகாட்ட வந்து விடாதீர்கள், கொலைகளப்படுத்தப்படுவீர்கள் என்று எழுதியிருப்பார். நான் இந்த வாக்கியத்தை பேசுகிற போது உன்னிப்பாக கவனித்த என் தலைவன் மெல்லிய சிரிப்பாய், தமிழக வெற்றி கழகம் என்கிற மாபெரும் வாகை மலர் கூடி அதே கூடல் மாநகரில் வானை தொட்டு விண்ணை பிளந்து பறக்கிறது. அண்ணா, நீங்கள் கரூர் சம்பவத்திற்கு பிறகு நான் சொன்ன செய்தி அது. நீங்கள் கூடல் மாநகருக்குள் போகிற போது கொலைகள் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், பத்திரமாக செல்லுங்கள் என்று அந்த கொடி நமக்கு சொல்லித் தருகிறதண்ணா. பாதுகாப்பாக உங்கள் பயணம் இருக்கட்டும் என்று நான் பேசியதை அவருக்கு நினைவூட்டினேன். ஆமாம், நான் பார்த்துட்டேன். அதையுமே கவனிச்சிருக்காரு. ஆமாம் என்று மெய்சிலித்து போனார் என்று தான் நான் நினைக்கிறேன். பேசி முடித்தோம் 8.2 வினாடிகள். ஓகே, வினாடி முதற்கொண்டு நோட் பண்ணிருக்கீங்க. ஆமாம். எழுந்தோம்.
மஞ்சளும் பச்சையும் கலந்த பச்சைக்கிளி நிறத்தில் பட்டு துண்டு. என்னிடமே பணிவோடு போத்துகிறார், அந்த பணிவோடு போத்துகிறார். ஒரு மாபெரும் தலைவனை எப்படி கொண்டாடுவது என்றே தெரியாமல் திகைத்து போய் நின்று துண்டை பெற்றுக்கொண்டேன். ஓகே. சற்று நேரத்தில் அவர் கைக்கு சிவப்பும் மஞ்சளும் என் தமிழீழ தாயகத்தை நினைவில் கூறுகிற வகையில் அந்த நிறத்துண்டை கையில் எடுத்துக்கொண்டு என் அருகில் வந்து, இதை நான் உங்களுக்கு போடலாமா? உங்கள்கிட்ட அனுமதி கேட்குறாரு. அதை வாங்குவதற்குத்தானே நான் தவம் கலந்தேன். கழுத்தில் போடுங்கள் என்று குனிந்து ஒரு புரட்சிகரமான துண்டை என் கழுத்தில் ஏந்திய போது ஒரு மிகப்பெரிய பேராயுதத்தை என் தோளில் என் தலைவன் வைத்திருக்கிறார் என்றே நான் கருதினேன். போர்க்களத்தின் முதல் வீரனாக, படை வீரனாக என் தலைவனோடு தகுதியோடும் களத்தில் நின்று களமாடுவதற்கு ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று உணர்ந்தேன். முடிந்தது, நான் போயிட்டு வரேன் அண்ணா என்று பதவதப்புடன் எப்படி நான் வன்னிக்காட்டை விட்டு வெளியே வருகிற போது ஒரு ஏக்கம் இருந்ததோ, சந்தனக்காட்டை விட்டு நான் வெளியே வருகிற போது எப்படி ஒரு தாக்கத்தை கண்டேனோ, அதை போல என் தலைவனை விட்டு நான் வெளியே வருகிற போது அந்த உணர்ச்சியை பெற்றேன். இல்லை, இந்த புள்ளியில் எனக்கு ஒரு கேள்வி. நீங்கள் வன்னிக்காட்டில் சந்தித்த தலைவரும் இந்த மாதிரி சந்தனக்காட்டில் சந்தித்த தலைவரும் அவங்களுக்குன்னு சில வரலாறுகளாக இருக்குது இல்லையா? அதை ஒத்தி அவர்கிட்ட என்ன கண்டீங்க? அவர்கள் ஆயுத புரட்சியை மேற்கொண்டு தேசத்தின் விடுதலைக்காக போராடிய மகத்தான தலைவர்கள். தலைவர் விஜய் பேரா என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்து அறிவாயுதத்தை உருவாக்கி லட்சக்கணக்கான தொண்டர்களின் படையை நடத்தி தமிழ்நாட்டின் அக்கிரமங்களை அறவே ஒழித்து கட்டுவதற்கு, கொள்ளை கொள்ளையாய் கோடி கோடியாய் இந்த நாட்டை சுரண்டி கொளுத்த மாற்று அரசியல்வாதிகளை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு யுத்தத்தை தொடங்குகிற தலைவனை பார்த்திருக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வினாக்கா, விஜய் அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த தலைவரை நான் அந்த காட்டில் சந்திச்சேன்னு சொல்லிட்டு, அவர் ரத்தமும் சதையுமாக தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக போராட்டமாகவே வச்சுக்கிட்டு இருந்தவர். இப்படியான ஒரு எந்த வரலாறும் இல்லாத ஒரு தலைவராக விஜய் அவர்கள் இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? அந்த புள்ளி எப்படி பார்க்குறீங்க? விமர்சனங்கள் பல வகையில் வரத்தான் செய்யும். இல்லை, களமே எதுவுமே இல்லை அவருக்கு, இத்தனை ஆண்டு காலமாக எந்த களமும் இல்லை. ஒரு செய்தி, ஆயுத களம் என்பது ரத்தம் சிந்திதான் ஆக வேண்டும். அறிவாயுத களம் ஏந்துகிற போது பேனாவின் மைகள் தான் தீரும். அந்த இடத்தில் தலைவர் விஜய் அவர்கள் ஆழ்ந்து சிந்திப்பதும் எழுதி கொண்டிருப்பதுமான வேலைகளை 33 ஆண்டுகள் திரைப்படத்தில் நடித்து கொண்டே ஒரு மாபெரும் புரட்சியாளராக வாழ்ந்ததை நான் பார்க்க முடிகிறது. ஏன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம், நான் ஈழத்தை பற்றியும் கொடியை பற்றியும் பேசுகிற போது அவர் கண்கள் மின்னியது என்றே கருதுகிறேன். படிச்சுன்னு யோசிக்கிறார். உள்ளே இருக்கு, வெளியில் சொல்ல முடியல. அதை உணர்ந்தேன். ஒன்றை மட்டும் உங்களுக்கு உறுதியாக சொல்லுவேன், அக்கிரம போர்க்களத்தில், அட்டுழியத்தின் போர்க்களத்தில் ஒரு மாபெரும் படைத்தலைவனாக விஜயை நான் பார்த்த காரணத்தால் மெய் சிலிர்த்து போயிருக்கிறேன் இன்று வரை. நான் அந்த இருவரும் ஆயுத புரட்சி தலைவர்கள். அப்படி என்றால் இந்த தேசத்தில் சுபாஷ் சந்திர போஸின் தலைவராக ஏற்றிருக்கிறவர்கள் அகிம்சைவாதிகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை உணர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒரு அறிவாயுத புரட்சியை எடுத்திருக்கிற விஜய் என்கிற மாபெரும் மக்கள் தலைவனை கொண்டாடுகிற இடத்தில் அவன் விரல் பிடித்து களத்திற்கு செல்லுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். சரி, நீங்கள் முன்னாடி அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்திருக்கு, அதனால தான் தொடர்ச்சியாக ஊடகங்களில் பேசிட்டு வந்திருக்கிறீங்க. அவரை சந்தித்ததுக்கு பிறகு என்ன மாதிரியான ஒரு மாற்றம் உங்களுடைய மனதில்? அவருடைய இடம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கா? இல்லை முதவே சொன்னதை போல தான், ஒரு சாமானியனையும் ஒரு சாதனையாளராக ஆக்க வேண்டும் என்கிற தத்துவ கோட்பாட்டை உள்வாங்கியிருக்கிறார். நான் எளியவன், சாதாரண எளியவன். இன்றைக்கு இவ்வளவு நாட்களாக ஒரு 2009ற்கு பிறகு தமக்கு யார் இருப்பார்? எந்த தலைவனும் நம் கண்களுக்கு தெரியாமல் தடுமாறுகிற சூழலில் எம்மை ஏற்க மறுக்கிற எத்தனையோ தலைவர்களை பார்த்துவிட்டு, ஆனால் அவர்களிடத்திலே போலியத்தன்மை அதிகமாக இருந்ததால் எவரிடமும் புறப்பட்டு செல்லாமல் வேறு வழி இல்லை,
மாண்புமிகு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தகுதி படைத்த தலைவனாக விஜய் இருப்பதால் அவரை விட்டுவிடக்கூடாது. அவருக்கு பக்கபலமாக போர்க்கள பாதுகாப்பு வீரனாக நாம் பயணிக்க வேண்டும். அதன் துடிப்பு பல நாட்கள், பல மாதங்கள். என் இதயத்திற்கு ஏற்ற தலைவன் எனக்கு கிடைத்திருக்கிறான். இன்னொரு போர்க்களத்தில் நான் களவீரனாக பணியாற்ற தொடங்கியிருக்கிறேன் என்கிற பெரும் மகிழ்ச்சியோடு நான் காத்திருக்கிறேன் தலைவரின் கட்டளைக்காக புறப்படுவதற்கு, போராடுவதற்கு தயாராக. ஓகே, என்னன்னாக்கா நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தினீங்க அறிவாயுதத்தை ஏந்தி போராட வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பொதுவாக மற்ற கட்சிகள் வந்துட்டு தாவேக்கா மேலே வைக்கக்கூடிய விமர்சனம் என்னவா இருக்குனாக்கா, கொள்கை சரிவற்ற கூட்டமாக இருக்காங்க அவங்க பின்னாடி இருக்கக்கூடியவங்க, அந்த கட்சிக்குமே வந்துட்டு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, வலிமையாக இல்லாமல் இருக்காங்க அந்த ஒரு அடிப்படையில் அரசியலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் இருக்குது இல்லையா? அதை எப்படி பார்க்குறீங்க? சொன்ன கொள்ளைவாதிகள் யார்? கொள்கை இல்லை இங்கே இருக்கிற எந்த இயக்கத்திற்கும். கொள்ளைவாதிகளாகத்தான் நான் பார்க்கிறேன். எங்களுக்கென்று ஒரு கொள்கை இருக்கிறது. ஆகையால் தான் ஒரு கொள்கைவாதியாக சாதாரண தொண்டனை அவன் என் தலைவன் என்னை ஏற்றிருக்கிறார். அதை முதல்ல அவங்களுக்கெல்லாம் உணர்த்தணும். கொள்ளைக்காரர்களை துவைத்து எடுப்பதற்கு கொள்கைக்காரனை இணைத்திருக்கிறார். இந்த கொள்கையை போதுமே, வேற என்ன வேணும்? ஏன் அவர்கள் பக்கம் நான் செல்லவில்லை? அது கொள்ளை கும்பல், நாங்கள் கொள்கை போராளிகள். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஓகே, இப்போ அந்த அதாவது விஜய் அவர்கள் பின்னாடி திரண்டிருக்கக்கூடிய கூட்டம் இருக்குது இல்லையா, அந்த தொண்டர்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வந்துட்டு அரசியல் படாமல் இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை எந்த அளவுக்கு நீங்கள் ஏற்றுக்கிறீங்க? அவர்கள் வலையெழுத்தளங்களில் வச்சு செய்வதை பார்த்தால் யார் அறிவாளிகள் என்பது எதிரிக்கும் தெரியும். அன்றாட நிகழ்வுகளை எங்களது தலைவனின் நெஞ்சத்தில் குடியிருக்கும் தொண்டர்கள் லட்சக்கணக்கானவர்கள் அன்றாட பதிவுகளை அலசி ஆராய்ந்து அரசியலுக்கு ஏற்ப காய் நகர்த்தி எதிரிகளையும் துவம்சம் செய்திருக்கிற மாபெரும் அறிவு போராளிகளையும் என் தலைவன் பெற்றிருக்கிறான். யார் இங்கே பக்குவப்படுத்தாமல் இல்லை, யாரையும் இங்கே உருவாக்காமல் இல்லை, எல்லாம் பக்குவப்பட்டு தான் வந்திருக்கோம். 33 ஆண்டுகள் எங்கள் தலைவனின் தம்பிகள் வீட்டிற்குள்ளேயே 2 வாக்குகளை உருவாக்கி விட்டு தான் களத்துக்கு வர்றோம். வாங்க 2026 இருக்குது, வச்சு செய்வதற்கு, களமாடுவதற்கு ஒரு மாபெரும் புரட்சி கூட்ட தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். பொறுத்துருங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும். போதுமான அரசியல் செறிவு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறீங்க? எனக்கு அரசியல் செறிவு இல்லையா? இல்லை, நான் கேட்குறது பின்னாடி மாசா சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கூட்டம் இருக்கு இல்லையா, யாருக்கு இல்லை அறிவு? இப்போ அந்த மாதிரியான விமர்சனம் வைக்கிறாங்க இல்லை, இப்போ கூட்டங்கள் கூடுறப்ப விமர்சனங்கள் வைப்பவர்கள் அறிவிலிகளாக இருப்பதால் விமர்சனங்கள் வைக்கிறார்கள். இல்லை, நான் சிம்பிளாக கேட்குறேன். என்னன்னாக்கா, இப்போ ஒரு அரசியல் கூட்டங்களில் சேர்றப்ப எப்படியாக நடந்து கொள்ளணும், அந்த மாதிரியான விஷயங்களே விமர்சனம் செய்யப்படுது இல்லை, அதுக்காக கேட்குறேன். எப்படி நடக்கணுமா? இவங்க சரியாக நடக்கிறாங்களா மற்றவங்கலாம்? நாங்கள் எளிமையின் பாதையில் நடக்கிறோம், போராடுகிறோம். ஏழ்மையின் பக்கம் போராடுகிறோம், வறுமையின் பக்கம் போராடுகிறோம். வாழ்த்துவதற்கு அன்றாடங்காய்ச்சி மக்கள் 1000 திரளுகிறார்கள். நீங்கள் 200 ரூபா கொடுத்தாலும் கூட்டம் வர மாட்டேங்குது. கூட்டிகிட்டு வந்த கூட்டமும் குடிகார கூட்டமாக இருக்கே, இல்லைன்னா வாழைத்தார் திருடுகிற கூட்டமாக இருக்கே, இல்லை என்றால் சோத்துக்கு அடித்து கொண்டு பிரியாணியையே காலை வைத்து எட்டி உதைந்து தடுமாறுகிற கூட்டமாக இருக்கிறதே. வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன். மாநில மாநாடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். முதியோர்கள் மாநாடை நான் ஒரு நாளும் கேள்விப்பட்டதில்லை. அதெல்லாம் நடத்துகிற கூட்டங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணுறது எங்கள் தலையெழுத்து. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் இந்த கட்சி தொடங்கப்பட்ட உடனே, இந்த கொள்கையில் அறிவிக்கப்பட்ட உடனே ஒரு விமர்சனம் வச்சார். ஒன்று தமிழ் தேசியம் பக்கம் நிலுங்க, இல்லை திராவிடம் பக்கம் நிலுங்க. அதை நான் முழுமையாக முடிக்க விரும்பலை. அதை எப்படி பார்க்குறீங்க? இந்த 2 பக்கமும் கால் வச்சிருக்கிறதுங்கிறது வந்து சரி. நான் முதலே அந்த கேள்வி கேட்டேன். ஆனால் அவருடைய விமர்சனத்திலிருந்து உங்களே போலி தமிழ் தேசியவாதிகளுக்கெல்லாம் எங்களுக்கான ஒரே பதில், வயிறறிஞ்சு கதறுகிறார்கள், என்ன செய்வதென்று தடுமாறுகிறார்கள். அப்படித்தான் பேசுவார்கள். அவருக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும் சீமானவர்களுக்கு. அவரோடு சேர்ந்து பயணிப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தார். அவர்கிட்ட என்ன இருக்குது அவரோட சேர்ந்து பயணிக்க? அவர் யார்? முதல்ல என் தலைவன் அழகாக சொன்னார், களத்தில் இல்லாதவர்களை பற்றி நாங்கள் கண்டுகொள்வதில்லை. அடுத்த கேள்விக்கு வாங்க. சரி, ஓகே. அவர் களத்தில் இல்லை. இப்போ திராவிட கட்சிகள் 2 மாபெரும் திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க இல்லையா, அதில் யார் களத்தில் இருக்கா, யார் களத்தில் இல்லை? அதிமுக களத்தில் இல்லையா? அவர் யாரை சொல்ல வர்றாரு? களம் என்பது மக்கள் தீர்மானிக்க முடியும். யார் களத்தில் இருக்கிறார்கள் இல்லை என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள். நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இப்போ உங்களுடைய சவால் யார்? திமுக மட்டும்தானா? அதிமுக வந்துட்டு மதிப்பிடக்கூடிய அளவுக்கு கூட இப்போ செல்வா கூட இல்லையா தமிழகத்தில்? எங்களை நாங்கள் பக்குவப்படுத்துகிற இடத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு யார் எதிரிகள் என்பதை எங்கள் தலைவர் அடையாளம் காட்டியிருக்கிறார். எதிரிகளையும் அடையாளம் காட்டியிருக்கிறார். எதிரிகள் இணைந்திருக்கிற பக்கமும் நாங்கள் போராடுவதற்கு, எதிர்த்து போராடுவதற்கு தயாராகிறோம். எதிரிகள் யார் என்பதை சொல்லியிருக்கிற அவர்களோடும்
களத்தில் இன்று கடுமையாக போராட இருக்கிறோம். பார்க்கலாம், களம் வரட்டும். ஏன் நீங்கள் அவசரப்படுறீங்க? நாங்கள் சின்னஞ்சிறு பிள்ளைகள், எங்களை பார்த்து கதறுகிற கூட்டமெல்லாம் இருக்கிறது. கதறிக்கிட்டே இருக்கட்டும், களத்தில் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஓகே, இப்படியான ஒரு கருத்து வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னன்னாக்கா செயல் திட்டங்கள் என்ன வச்சுருக்கிறாங்க தாவேக்கா, என்னன்னாக்கா செயல் திட்டங்கள்லாம் வந்துட்டு தேர்தல் நெருங்குறப்ப கொடுக்கப்படும் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு புஷ் நடந்துக்கிட்டே இருக்குல்ல அரசியல் களத்தில், என்ன வச்சுருக்கிறீங்க கையில்? ஏன்னா என்னதான் நம்ம திமுக அதிமுக மீது விமர்சனம் வச்சாலும் 2 பேருமே வந்து ஆண்ட கட்சிகள், அவங்க செஞ்சதை சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்றதை சொல்லி ஆகணும் இல்லையா? அந்த ஒரு நெருக்கடி இருக்கிறதா பார்க்குறீங்களா? அவர்கள் எதையெல்லாம் செய்து கொள்ளையடித்தார்களோ அதையெல்லாம் நாங்கள் கொள்ளையடிக்காமல் செய்வோம். ஆக மொத்தம் அவங்க செஞ்சு தான் செய்ய போகிறீங்க. அதை விட கூடுதலாக செய்வோம். அது பொறுத்துருங்க, தேர்தல் அறிக்கை வரும். அப்போ இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் சொல்லப்படுதுல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் தமிழகம் வந்துட்டு முன்மாதிரி மாநிலமாக இருக்குது. எல்லா வகையிலையும் எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லையும் முதன்மை மாநிலமாக இருக்குது. ஏன்னா அந்த டேட்டாஸாக தான் சொல்லுது. ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தகவல்களும் அப்படி தான் நமக்கு காட்டுது. அப்படின்னும் பொழுது இதை தாண்டி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் திராவிட கட்சியுடைய கேள்வியாக இருக்குது. தமிழர்களின் உழைப்பால் தமிழ்நாடு சிறந்து விளங்குறது. இந்த 2 கட்சியும் அதுக்கு சம்மந்தம் இல்லையா? தொடர்பே இல்லை. அதை பற்றி வேறு கேளுங்க. தமிழர்களுடைய சொத்துக்களை சூறையாடிய கும்பல்கள், கூட்டங்கள், குறவை மீனும் கொக்கும் ஆள்ற பள்ளிக்கரணையே ஆட்டையை போல துடித்த அறிவிலிகள். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ஊழல் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, கரப்ஷன், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நிர்வாக ரீதியாக பாலிசி மேக் பண்ணி தானே ஒரு மாநிலம் இப்படியாக உயர முடியும். இப்போ மற்ற மாநிலங்கள் இருக்குது, தென் மாநிலங்கள் இருக்குது, வட மாநிலங்கள் இருக்குது. நலத்திட்டங்களை இவர்கள் உருவாக்குவதே கொள்ளையடிக்கிற நோக்கம்தான், அது எதுவாக இருந்தாலும். ஆனால் என் தலைவன் கொள்கை வழியில் நலத்திட்டங்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு, இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு எப்படி செழிக்கப் போகிறது என்பதை கொஞ்ச நாள் பொறுங்க. இன்னும் 3-4 பிறை தான் இருக்கிறது. இந்த தேசம் மிக உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான உயர்ந்த திட்டங்களை தலைவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அலங்கரிப்பதற்கு தமிழ்நாட்டை அவசரப்படாமல் உறுதி எடுத்து கொண்டிருக்கிறார். களமாடுவதற்கு நாள் குறிப்போம், கயவர்களை ஒழித்து கட்டுவோம். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இவர்கள் கொள்ளைக்காரர்கள், நாங்கள் கொள்கைக்காரர்கள். இந்த விமர்சனமும் கூடவே வருது. அந்த கொள்ளைக்கார கூட்டத்திலேருந்து யார் வந்தாலும் இணைச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வருது. அதை எப்படி பார்க்குறீங்க? கொள்ளை அடிப்பவர்களை எதிர்ப்பவர்கள் வருகிற போது ஏற்றுக்கொள்வோம். அந்த கொள்ளைக்கார கூட்டத்தில் நெடுங்காலம் பயணித்தவர்கள் அங்கே வந்து இணைகிறதுங்கிறது வந்து ரொம்ப முரணா இருக்கு. நெடுங்காலம் பயணித்தவர்கள் கொள்ளை அடிக்காமல் தூய்மையாக இருந்து பார்த்து விட்டு கொள்கைக்காரர்களோடு உறவாட வந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஓகே, அப்படிதான் வந்திருக்காங்களா செங்கோட்டையன் எல்லாருமே? ஆமாம். அவர்கள் மீது எந்த வழக்கும் இல்லை, முன்னாடி போடப்பட்ட வழக்குகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில்? நிரூபிக்கப்படாமல் இருந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். அதாவது ஒரு செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். செங்கோட்டையனார் அப்படி என்ன செஞ்சிட்டாரு சொல்லுங்கள். இல்லை, அவங்களோட தானே பயணிச்சிருக்காரு எத்தனை ஆண்டு காலம். அப்போ உடந்த இதுனா அவர் மரங்களுக்கு இலையுதிர் காலம் வரும் பூப்பதற்கு, அதான் செங்கோட்டையன். இல்லை, நீங்கள் இப்படி பொருள்படக்கூடாதா? 54 ஆண்டு காலம் அவங்களோட பயணிச்சிருக்காரு. இன்னமும் அந்த அம்மையாருடைய புகைப்படத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு இருக்காரு. அது தலைவனுக்கு காட்டுகிற நன்றியின் உச்சக்கட்ட விசுவாசம். ஓகே, அதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க? ஏற்றுக்குவோம். இப்போ அந்த அம்மையார் மேலே வழக்கெல்லாம் போடப்பட்டு தண்டனையெல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அது வந்துட்டு அவங்க இறந்த பிறகு அது வந்து அபெட் செய்யப்பட்டிருக்கிறது, அது வேறு விஷயம். இருந்தாலும் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்க. அவருடைய ஃபோட்டோவை தாங்கிக்கிட்டு இருக்காரு நெஞ்சில். அவர் இப்போ வச்சிருக்கிறது இல்லையே, பார்த்தீங்களா? இல்லை, இன்னமும் அவருடைய அலுவலகத்தில் அம்மையாருடைய தலைவர் எம்ஜிஆர் படத்தை பொறித்திருக்கிறார். அம்மையார் படம் போட்டதை எடுத்திருக்கிறார். இன்றைக்கு தலைவனாக முழு தகுதியும் தலைவர் விஜய்க்குத்தான் இருக்கிறது என்பதை முழுமனதாக ஏற்றுக்கொண்டு களமாட வந்திருக்கிறார். அவரை நாங்கள் கைகூப்பி அரவணைத்து, அவர் எங்களுக்கு ஆறுதல் சொல்லி அரவணைத்து, அவர் இன்னும் எங்களை முன்னேற்ற பாதைக்கு எப்படி 2 முதலமைச்சர்களை அவர் தமிழ்நாட்டில் உருவாக்கி காட்டினாரோ 3வது முதலமைச்சராக விஜயை உருவாக்குவதற்கு களமிறக்கப்பட்டிருக்கிறார். என்ன பிரச்சனை? இப்போ ஜெயலலிதா அம்மையாருடைய படம் வைப்பதால் பிரச்சனையா? நீங்கள் சொன்னதால கேட்டேன். கொள்ளைக்கார கூட்டம் நீங்கள் இல்லையா? ஆமாம். திமுக அதிமுகவை அங்கேருந்து அந்த தலைவருடைய ஃபோட்டோ சுமக்கிறதுங்கிறது அபத்தமாக இல்லையா? இன்னுமே சுமக்க மாட்டார், பார்த்துக்கோங்க. எம்ஜி ராமச்சந்திரன் அதில் வருவாரா? அவர் மாபெரும் மக்கள் தலைவர். அவரும் அந்த இயக்கத்தை கண்டவர் தானே, அதிமுக இயக்கத்தை. நான் ஒன்று சொல்கிறேன், அதிமுக என்ன கொள்ளை கூட்டமா? எம்ஜிஆர் அவர்கள் என் தலைவனையே உருவாக்கிய தவப்புதல்வன். கொள்கையை உருவாக்காமல் கொள்கையோடு வாழ்ந்த தலைவன் எம்ஜிஆர் அவர்கள். அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டல் தலைவர். எம்ஜிஆரை நாங்கள் போற்றுவோம், எங்களுக்கும் உரியவர், இந்த நிலத்துக்கே உரியவர். ஆகையால் எம்ஜிஆரை நாங்கள் போற்றுவோம், கொண்டாடுவோம், குதூகலிப்போம், பாராட்டுவோம். அவர் எங்களை பண்படுத்துவார். அதிமுக இப்போ கொள்ளைக்கார கூட்டம் இல்லை, திமுக மட்டும்தான். அது நீங்கள் வெவ்வேறு விதங்களாக பிரிக்கணும். அதுக்கெல்லாம் நான் நுழைய விரும்பலை. சரி, ஓகே. இப்போ என்னன்னாக்கா
தொடர்ச்சியாக இந்த ஒரு விஷயம் சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்குது. என்னன்னாக்கா நம்ம மற்ற தலைவர்கள் எல்லாரையும் எடுத்துக்கிறோம். நீங்கள் இப்போ சொன்னீங்க நாங்கள் எம்ஜிஆரை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியாக ஒவ்வொரு தலைவர்களையாக மற்ற கட்சிகள் வந்து எடுக்கிறது வந்துட்டு அடுத்த கட்சி வசீகரிக்கிறதுக்காகவோ, இப்போ அதிமுக தொண்டர்களை நீங்கள் அவ்வளவு குறைவாக இடம் போடுறீங்களா? இத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியில் பயணிச்சுட்டு உடனே, ஏன்னா இப்போ கூட ஆதவர்ஜுனா பேசியிருக்காரு, ஒட்டுமொத்த அதிமுக கூடாரமும் காலியாக இங்கே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ பலவீனமானவர்களா அதிமுக தொண்டர்கள்? திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கிய பெரும் தலைவர்களில் அண்ணாவிற்கு இணையாக அண்ணாவே காத்திருந்து மேடையில் வந்து முகம் காட்டு அதுவே போதும் என்று சொன்ன மகத்துவம் தந்த பெருந்தகை பேரறிஞர் அண்ணா வளர்த்த எம்ஜிஆர் அவர்களை திமுக கொண்டாடுமா? சொல்லுங்க. நாங்கள் கொண்டாடுகிறோம். திமுக கொண்டாடதை நாங்கள் கொண்டாடுகிறோம். அது நோக்கம் என்னன்னு கேட்குறேன். ஏடிஎம்கே கேடர்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்களா? அவ்வளோ சீக்கிரம் அந்த ரெட்டலையை விட்டுட்டு உங்ககிட்ட வந்துடுவாங்க நம்புறீங்களான்னு கேட்குறேன். நாங்கள் அந்த நோக்கத்திற்காக இல்லை, எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்லிட்டோம். அவர் உருவாக்கிய இயக்கம் வாழ்க. அவர்கள் ஓட்டு போட்டால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அங்கே பெரும் தொண்டர்கள் இருக்காங்களே, திமுகவிலையும் பெரும் தொண்டர்கள் இருக்காங்களே, அந்த ஓட்டெல்லாம் கலைஞ்சு இருப்பதாக சொல்லுகிறார்கள். கரைந்து கொண்டிருக்கிறது. காத்திருங்கள். எம்ஜிஆரை நேசிக்கிற, இன்னும் உயிரோடு தான் எங்களை வழிநடத்துகிறார் என்று எண்ணுகிற லட்சோப லட்சம் எம்ஜிஆரின் பிள்ளைகள், எம்ஜிஆரை ஆராதிக்கிற, அரவணைக்கிற, எம்ஜிஆரின் கொள்கைகளை, கோட்பாடுகளை, அவருடைய திட்டங்களை மீண்டும் உருவாக்குவதற்காக களமாடி போராடுகிற தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி படையெடுத்து வர இருக்கிறார்கள். பார்த்து கொண்டே இருங்கள். எம்ஜிஆரின் கனவுகளை நிறைவேற்றுகிற இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் முதலிடத்தில் இருக்கிறது. விஜய் அவர்களை ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க எல்லாரும் ஏற்றுட்டாங்களே. அதனால தானே இன்றைக்கு அதிமுகவிலிருந்து அனாதையாய் நிற்பவர்கள் கூட விஜய் பக்கம் வருவதற்கு அரவணைக்கிற தலைவனாக தலைவர் விஜய் இருக்கிறார். ஓகே, என்னன்னாக்கா இப்போ கட்டமைப்பு ரீதியாக பலமாக இருக்கா அப்படின்னு ஒரு தாவேக்கா குறித்து ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. சமீபத்தில் கூட எவ்வளவு பிஎல்ஏஸ் இருக்காங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் வெளியிட்டிருக்கிறாங்க. 2 திராவிட கட்சிகளுக்கு 65,000 பேர் இருக்கிறாங்க. நம்ம அந்த கட்டமைப்பெல்லாம் உறுதிப்படுத்திட்டோமா? வலுவாக இருக்கா? தாவேக்கா போட்டி போடுமா? அவர் நடிகராக இருக்கிற போதே வீட்டுக்கு 2 ஓட்டை உருவாக்கி விட்டுத்தான் அரசியல் தளத்துக்கே வந்திருக்கிறார். வாருங்கள், 1.5 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற, உண்மையை பேச மறுக்கிற திருட்டு மாடல் ஆட்சி அல்லது தில்லுமுள்ளு கட்சி, தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், 1.5 கோடி தொண்டர்களை வைத்திருக்கிற இயக்கமாக இருந்தால் தனியே நின்று பாருங்கள். ஏன் உங்களுக்கு கூட்டணி? 1.5 கோடி பேர் இருக்காங்கல்ல. நீங்கள் தானே சொல்கிறீங்க எங்கள்கிட்ட 1.5 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாருன்னு. யாரை சொல்கிறீங்க? தில்லுமுள்ளு கட்சியை சொல்கிறேன். தில்லுமுள்ளு கட்சினா விளக்கம் உங்களுக்கு தான் தெரியும். அதிமுகவில் 1 கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்கிறார்கள். ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம்? நம்ம ஏன் கூட்டணிக்கு அழைப்பு எடுக்கிறோம்? கட்சி தொடங்கி நாட்கள் முதலே அழைப்பு எடுக்கிறோமே, அதுக்கான காரணம் என்ன? நாங்கள் ஏன் அழைப்பு கொடுக்குறோம்னா, உங்களுக்கும் அதிகாரம் பகிர்ந்து தரப்படும் என்கிற பரந்த மனப்பான்மையோடு அழைக்கிறோம். நீங்கள் கொடுப்பீங்களா? இப்படி புரிஞ்சுக்கலாமா? நம்ம கூட்டணிக்கு அழைச்சி யாரும் வராத்தால அவங்களும் தனியாக நிற்கட்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ? அப்படியெல்லாம் கிடையாது. யாருமே வரலையே. ஏங்க, என்ன காலம் இருக்குல்ல, பொறுத்துருங்க. அதான் முதவே சொன்னேன், தை பிறந்தால் வழி பிறக்கும். காத்திருக்க. கூட்டணியோட நின்று அரசியல் அணுகணுமா, தேர்தல் அரசியல் அணுகணுமா, இல்லை தனியாக நிற்கணுமா? எப்படி வேணாலும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் தமிழக வெற்றி. அப்புறம் ஏன் நம்ம அவங்களுக்கு கூட்டணியோட நிற்கக்கூடாதுன்னு சவால் விடுறோம்? அனாதையாக நிற்பவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஆசை தலைவருக்கு இருக்குது. அதனால் அழைக்கிறோம். ஆனால் யாரும் நம்பி வரமாட்டாங்களே. அந்த மராட்டி பிரச்சனை இல்லை, அவங்க தான் ஏமாந்து போவாங்க. களத்தில் முதல் கள வீரன் நாங்கள் தான். வாங்க பார்ப்போம், யார் யார் எங்கெங்கே போகிறாங்கன்னு பார்ப்போம், யார் யார் எங்கெங்கே இருந்து சாதிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். மீண்டும் இந்த தமிழ்நாடு நல்லதொரு மாநிலமாக, தேசத்தை கட்டியமைக்கிற நாடாக தமிழ்நாடு உருவாக வேண்டுமானால் கயவர்களை இந்த மக்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி அமையும் நம்புறீங்க? விரைவில் அமைய இருக்கிறது, பொறுத்துருங்க. சாட்டை அவர்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் இணைஞ்சதுக்கப்புறம் அது என்னமோ தெரியல, ஒவ்வொரு ஆளாக சேர சேர கவனம் எடுத்து ஒவ்வொரு ஆளுக்கும் தனி வீடியோ போடுறாரு. தாவேக்கா கட்சியில் யார் யாரெல்லாம் இணைகிறாங்களோ அவங்க குறித்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் வீடியோ மாதிரி போடுறாரு. அது உங்கள் கட்சியில் கூட வெளியிடுறது கிடையாது. அது எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு குறித்த வீடியோவும் வந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். சாக்கடை புழுக்களுக்கு நான் பதில் சொல்வதில்லை, புழுக்களிடம் பேச முடியாது, பார்க்கத்தான் முடியும். அவ்வளோதான் பதில். நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய இந்த கலந்துரையாடலில் ரொம்ப நிதானமாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய பயணம்ங்கிறது சிறப்பாக அமையட்டும். அரசியல் களத்தில் நீண்ட நாள் பயணித்து தமிழக மக்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய செய்யுங்க. நன்றி.